அது நம்ம ஹரியனன் தானே? ஹரினா, ஹரினா, என் கைய பிடிச்சு கூட நடந்த என் தங்கச்சி மாதிரிடாவ. அவளை கொன்னுட்டியடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன பண்ற நீ? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க? என் பையன் என்ன தப்பு பண்ணா? இவன் ஒரு கொலைகார பாவி. கொலைகாரனா? என்ன மகன மாதிரி பாத்துக்கிட்ட குடும்பத்துக்கிட்ட இருந்து சாபம் வாங்கி கொடுத்துட்டியடா. அவங்க முன்னாடி இப்ப நான் தான் கொலையாளி. உன்னை யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹரினா, நான் சொல்றேன். வேண்டாம். என்னோட நீதியும் நியாயமும் எஜமான் தான். அங்க வந்து உண்மை என்னன்னு சொல்றா. உண்மை என்னன்னு தெரியும்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். இறந்து போன என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன். நான் இல்லை, நான் அதை செய்யல. நீலி, கொஞ்சம் எழுந்து வாயேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, சந்தோஷமான விஷயம். நம்ம 2 பேரையும் சந்தோஷப்படுத்த அவங்க வராங்க. நம்ம வீட்டு வாசல்லே காத்திருப்போம். நம்ம எவ்வளவோ காத்துட்டு இருந்தோம். நம்மள பார்க்க தானே அவங்க வராங்க. நான் போறேன். நீங்க சித்திக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களே. உண்மைதான் தாத்தா. ஆமா, நீங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்ல, எங்க டீச்சர் கூட அந்த வழியா போகும்போதுதான் இதெல்லாம் கேட்டோம். ஒரே பாட்டு தான். அப்பா, அப்புறம் வெங்கடையா கடையில இருந்து செலங்கு வாங்குங்க. ப்ரோக்ராம்காக நல்ல செலங்கா பார்த்து தரேன்னு சொல்லிருக்காரு மாஸ்டர். எல்லா வருஷமும் புதுசு புதுசா வாங்க வேண்டியது. திருவிழா முடிஞ்ச எதையும் எடுத்து வைக்கிறதே கிடையாது. ஆர்னமெண்ட்ஸ்ல எங்கெங்கயோ தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. குறைஞ்ச விலைக்கு தங்கம் கிடைக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. 2 பேரும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்கல்ல? போட்டுட்டோம். என்னென்ன தேவையோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். சரி, 2 பேரும் உள்ள போய் ஏதாவது சாப்பிடுங்க. அப்பா, நான் கிளம்பட்டுமா? பாலா, அப்பா, இனிமேலும் என்னால சிதம்பரத்துக்கெல்லாம் வர முடியாது. அவன் எனக்கு வெறும் சிஷ்யன் மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே அவனுக்கும் பாசத்தை கொடுத்து தான் வளர்த்தேன். அந்த இடம் அவன் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். நிறைஞ்ச மனசோட எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிங்கப்பா. யாரு உன்னை இந்த நேரத்துல நினைக்கிறது? ஏ மாலினி, என்னம்மா? உன் குழந்தை தொண்டையில ஏதோ சிக்கிடுச்சு. இதோ வரேம்மா. இந்தாங்கம்மா. இந்தா, முதல்ல இத குடி. தலையில அடிக்கவா? ஐயோ, தோசை கரிச்சிருக்கும். யாரடி இந்த நேரத்துல உன்னை அதுவும் இந்த அளவுக்கு நினைக்கிறது? யாரு? மாலினி, ஓ, அப்பாக்கு நீ இன்னும் மருந்து கொடுக்கலையா? மறக்கல நீ. டிஃபன் வேலை முடிச்சதும் நான் அவருக்கு கொடுக்குறேன். மீனு குட்டிக்கும் இன்னைக்கு இங்கதான் டிஃபனா? அவ வீட்ல இன்னைக்கு காலையில உப்புமாவா. அது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் சாப்பிடுறதுக்கு நேரா இங்கேயே வந்துட்ட. ஐயோ, என்னால
என்னால இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாதுமா. சுட சுட கஞ்சியை தூக்கி என் கையிலேயே ஊத்திட்டாப்ல. சுபத்ராவை சங்கிலியில கட்டுறது தவிர வேற வழி இல்ல. எல்லாம் விதி. வாமா, நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாக்குறியா? என்னம்மா, நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கொடுத்து விட்ட சாப்பாடு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க கிட்ட ரொம்ப பேசுற வேலை வச்சுக்காத. உனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. சுபத்ராவை பத்தி யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்ச போதும் எல்லாரும் துண்ட காணும் துணிய காணும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சுபத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல வாழ முடியாம 10 நாள்ல சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அந்த கவலையில அவ அம்மா அப்பா 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. சுபத்ராவை அவ புருஷனோடு சேர்த்து வைக்க நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. யாரு கேட்க? எதுக்குமே ஒத்துக்கல. கொஞ்ச நாள் அவ புருஷன் வாரத்துல 1-2 நாள் வந்துட்டு போயிட்டு இருந்தான். இவ மத்தவங்களோட சேராம தனியா இருக்கிறத பார்த்ததும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதேதோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சுபத்ராவோட நிலைமை மோசமானதுக்கு காரணமே இதுதான். அதுக்காக நாம அவளை பைத்தியம்லாம் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போனீங்கன்னு தெரிஞ்சது உங்க 2 பேரோட காதையும் பிச்சு எடுத்துருவேன். யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? ஆமா, உங்க அண்ணன் இந்த பக்கம் 2 நாளா வரவே இல்லையே. ஹரியானா இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு பாட்டி. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட முக்குளி போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹரியானா, ஏப்பா கிருஷ்ணா, உன் பையன் படிப்பெல்லாம் முடிச்சிட்டான்ல, அவனை பேசாம இங்க இருந்து சென்னைக்கு அனுப்பி யாரு கூடயாவது சேர்த்து விட வேண்டியதானே? அவனுக்கு தான் பாட்டு எழுதுறது பாட்டு பாடுறதுன்னு எல்லா வேலையும் தெரியும்ல. இங்க பாருங்களேன், 2-3 தடவை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தான். ஓஹோ, அவனுக்கு சினிமால பாடணும், யேசுதாஸ் ஆகணும், அதான் ஆசை. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, அதுவும் வேண்டாம்னு சொல்லி சுத்திக்கிட்டு நல்லா வருவான். ஓய், நீ பயப்படாத. குளிச்சது போதும், கொஞ்சம் வரியா? தோ வரேன்பா. ஏண்டா உனக்கு அறிவே இல்லையா? எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் மரமண்டையில ஏற மாட்டேங்குது. பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்க. முழு கவனத்தோட கத்துக்கலாம் இல்லையா? சிரிக்காதீங்க, நான் ஒன்றும் இங்கே காமெடி பண்ணல. இந்த காலத்து பசங்க இல்லையா, அந்த காலத்துல நான்லாம் கத்துக்கும் போது எங்க குருநாதர் சொல்லி தரத கவனமா கேட்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி கத்துக்கிட்டது தான் இந்த கதகளி. ஆனா இந்த காலத்துல கிளாஸ் நடக்கும் போது வாட்ஸ்அப் காமெடியை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு வாழ்றது தான் உங்க வாழ்க்கை ஆயிடுச்சு. போங்க போங்க. டேய் மணிகண்டா, உங்க வீட்டுல வளர்ந்துருக்கிற கொழுந்து வெத்தலையில ஒரு கவுளி வெத்தலைய நாளைக்கு மறக்காம வரும்போது கொண்டு வந்து கொடு எனக்கு. போ. கிளாஸ் என்னாச்சியா? கிடைக்கலையே. பட்டாளத்தான் வீட்டுக்கு போன அங்கேயும் கியூ இருக்கு. காந்தி ஜெயந்தி அதுவுமா சரக்கே கிடைக்காது. காந்தி தாத்தா ஒயின் ஷாப்ப லீவ் எடுறதுக்கு எதிரா நாம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டா எப்படி இருக்கும்? அந்த பட்டாளத்தான நம்பவே முடியாதியா? 10 ரூபாய் அதிகமா யாராவது தரேன்னு சொன்னா அவங்களுக்கு அதை கொடுத்துருவான். ஐயோ, இன்னைக்கு என்னடா பண்றது? சினிமா மேனேஜருக்கு கண்டிப்பா இடம் தெரியும். சரக்கு எங்க இருந்தாலும் அவன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவான். ஆனா காசு வாங்குறதுல பேயா இருப்பான். காடு மேடுன்னு எல்லா இடத்துலயும் நான் அந்த வெள்ளக்காரங்களை தேடி பார்த்துட்டேன். ஒரு இடத்துலயும் இல்ல. கடைசியில நம்ம ஊருக்காரங்க தான் பெஸ்ட்னு எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப யோசிக்காம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு என்னதான் பண்றது? அது இப்படி வாங்காம நான் வருவேன். என்னாச்சு? குடிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. மாலினி கிட்ட இப்பதான் சொன்னேன். ஆனா நாம வெளியே போய் உட்காந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வருமானம் சரியா இல்லாத கோவில்களுக்கு பூசாரிக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படல, இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தணும்ல. ஒரு 300 ரூபாய் இந்த மாசத்துல இருந்து அதிகமா கொடுத்துருங்க. அவளோட மூத்த பொண்ணு +2 முடிச்சிட்டா. கோவிலோட செலவு அதிகமாகிற மாதிரி சம்பளம் அதிகமாக மாட்டேங்குதுன்னு அவர் கவலைப்படுறாரு. மாயனூர் கோவிலில் திருவிழா முடிஞ்சதும் ஊர்க்காரங்க கூட ஒரு பெரிய சண்டை. பூசாரி வேலையை விட்டுட்டு ஒரு அரிசி மண்டியில வேலைக்கு சேர்ந்தேன். அரசாங்க வேலையில சேர்றதுக்காக வீட்டுல இருக்கிற தாலி வரைக்கும் அடமானம் வச்சு கொடுத்த காசை வேலை வாங்கி தரேன்னு சொன்னவன் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்பதான் எங்களுக்குள்ள அறிமுகமாகுது. இனிமே இந்த கோவில்ல இருந்து வர வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துறேன்னு சொன்னாரு. என்கிட்ட வேற எதுவும் கேட்கல. அப்படி ஒரு அப்பாவி. அப்புறம் பாலிஷ் வேலையெல்லாம் முடிஞ்சு வீணை இப்போ தயாரா இருக்கு. நாளைக்கு கம்பியை போட்டு ஸ்ருதி ஏத்திரலாம். அப்படியே பண்ணிடுங்க. ஐயா வாப்பா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி பாட்டு திருவிழாவுக்கு முன்னாடி வெளிவந்துடுமா? கண்டிப்பா. அந்த சீடிய நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அது சொல்லதான் நான் இங்க. நீ சொன்னா போதும், அப்புறம் உன் கூட வேலை செய்யறவங்களே இங்க வந்துட்டு போக சொல்றேங்க ஐயா. அப்பா இந்தப்பா வழி செலவுக்கு வச்சுக்கோ. வரங்க ஐயா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா அப்ப நானும் உத்தரவு வாங்கி போயிட்டு வா. மாதுரியா, வாமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, அப்போ இங்க வரலையா? ஒன்னால வரதுக்கு நேரமே இல்ல. அங்க யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருந்தே ஆகும். சிங்கப்பூர் மினிஸ்ட்ரியோட கான்ஃபரன்ஸ் நாளன்னைக்கு இருக்கு. வா, உள்ள போலாம். பார்கவே, வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. மாதுரையை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எப்படிக்கா இருக்கீங்க? நீ தனியா தான் வந்திருக்கியா? ஆமா. ஏவா, சிதம்பரத்துல கல்யாணத்துல வச்சுதானே நாம 2 பேரும் கடைசியா பார்த்தோம். 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரிக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நல்ல மோர் கொடுங்க. ஆமா, லீலா கிருஷ்ணன் எங்க? நம்ம ராகுல் வீட்ல இல்லையா? அவரு கலரியில இருப்பாரு. பாலு அண்ணாக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் இங்க வர்றதுக்கு காரணமே மனோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னான். அதுக்கு தான் நான் வந்தேன். கிரி திடீர்னு இறந்ததும் சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊர்ல நான் தனி ஆளா இந்த பிசினஸ் நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்னு தான் சொல்லணும். படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு மனோ எனக்கு துணையா இருந்து பிசினஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். வீட்டுல இருந்து அவனை மட்டும் நல்லா பாத்துக்கிற ஒரு பொண்ணு. மைதிலிய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அப்படிதான் வரும். சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுல 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்களாச்சே. மாதிரி அவ இதை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்காவுடைய பொண்ணு இங்க எல்லாருக்கும் குழந்தையா தானே வளர்ந்து, எதுக்கும் வருத்தப்படுறதுக்கு நாங்க விட்டதில்ல. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் என் குழந்தைக்கு விளையாட்டு தீரவே இல்லை. உத்தியோகமும் பதவியும் முக்கியம் இல்ல, கலை மட்டும்தான் தன்னோட வாழ்க்கைன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் சின்ன குழந்தை தான். இதுல அவ விருப்பம் தான் முக்கியம். அவளோட முடிவு தான் எங்க பதில். வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே முடியலையே. எங்க போயிட்டா அவ? கலா மண்டபத்துல ஏதோ ஒரு டிவி சேனலுக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா. ரெடி, ஆக்ஷன். கம்போசிங்லாம் எப்படி இருந்துச்சு?
கலாமண்டலம் யூனிவர்சிட்டி பத்தி பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துற ஒரு கான்செப்ட் தான் இது. நேஷனல் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த அழகான முகத்தை பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் வேற ரொம்ப பங்க்சுவல். சரி பாய். நான் ஒரு தடவை பாம்பே போயிருந்தப்போ அங்க பாலமுரளி கிருஷ்ணாவோட கச்சேரி நடந்துச்சு. அதை எப்படியாவது பார்த்தே ஆகணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அங்க இருந்த என்னோட நண்பன் ஒரு டிக்கெட்டை கொடுத்தான். அவரோட அந்த தெய்வீகமான பாட்டை கேட்டா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். அவரோட குரலால ரசிகர்கள் அப்படியே கட்டி போட்டுருவாரு. ஒன்னு சொல்ற, சங்கீதத்துக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. அதனால தான் கடவுள் சில பேருக்கு மட்டும் அதை கொடுத்திருக்காரு. எல்லா சங்கீதமும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வடக்குல இருக்கிறவங்களுக்கும் தெற்குல இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியா சங்கீதம் இருக்கு. சரியா சொன்ன. வடக்குல போனீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சங்கீதம் ஹிந்துஸ்தானி ராகம் தான். தெற்குல கர்நாடக சங்கீதம் தான் பக்தியே. நம்ம தோப்புல இருந்து பசங்க எடுத்துட்டு வந்த ருசியான மாம்பழம். ருசியா இருந்ததுனால நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். வாமா கிளம்பலாம். ஐயோ யார் அது? நேத்திக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன், இதுல கொஞ்சமாவது நல்ல நெய்ய ஊத்தி வையின்னு. என்னாச்சு சின்னையா? என்ன இருக்கு, வாசனை வருது. இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். அடிக்க போறேன். ராத்திரி நேரத்துல வரைய ஒரு டார்ச்சாவது கையில வச்சிருக்கலாம்ல. அது பேசிக்கிட்டு இருந்தோமா, டைம் போனதே தெரியல. சரி. கடவுளே, என்ன தலைவிதி இது? என்னது? மூக்கு முட்டை குடிக்கிறவங்களுக்கு மோர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இத குடிச்சு கொஞ்சம் போதை இறங்கினாதான் அடுத்து நீங்க சாப்பிட முடியும். ஏய், நான் அதிகாரத்தை பூசிக்கிட்டு நடிக்கும் போது எத்தனை பேர் என்னை போராட்டம் தெரியுமா? இந்த நாடே என்னை பார்த்து பெருமைப்பட்டிருக்கு. ஆனா உனக்கு என்னை பார்த்தா கேவலமா இருக்கும்ல? சோத்தா போடுற. இங்க பாருங்க, கலரி கிளாஸ் எடுக்கும் போது கூட நீங்க தண்ணி அடிச்சிட்டு தான் எடுக்கிறீங்கன்னு எல்லாரும் திட்டுறத நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். கதகளிங்கிறது ஒரு தெய்வாம்சமான கலை இல்லையா? அத சொல்லி கொடுக்கறவங்களும் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற. இப்ப என்ன ஆச்சு? இது ஒரு சின்ன பிரச்சனை. இங்க பாரு, ஒரு நல்ல கலைஞனா இருக்கிறவன் கண்டிப்பா குடிப்பான். குடிக்கலன்னா அவன் நல்ல கலைஞனே இல்லை. தண்ணி அடிக்காதவங்க கிட்ட டாக்ஸ் தான் வசூல் பண்ணணும். ரோட்ல படிக்கிறவங்களுக்கும் வாந்தி எடுக்கிறவங்களுக்கும் டாக்ஸ் போடணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். காமெடி காமெடி. ஒரு தடவை இதை பத்தி அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஒருவேளை அவங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கும் சம்மதம் தான் சொல்லிட வேண்டியதான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்னோட செல்ல பேத்தி தான் அதை முடிவு பண்ணணும். அப்படித்தானே பாட்டி? கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே எல்லா பொண்ணுங்களும் எதையோ மறைக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. ஏதாவது இருந்தா இப்பயே சொல்லிடு, நாங்க நடத்தி வச்சிடுறோம். இல்ல, அதெல்லாம் சும்மா அப்புன்னு சொல்லி அவர் பின்னாடியே நீ தெரிஞ்சதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். உனக்கு அவனை நல்லா தெரியும்ல. உனக்கு முழு சம்மதம்னாதான் இத பத்தி மத்ததெல்லாம் பேசுவோம். என்ன பொறுத்தவரை உங்க 2 பேர் ஜோடி நல்லா இருக்கும். என்ன முடிவா இருந்தாலும் நீயே சொல்லு. தாத்தா,
எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம். ஒன்னும் அவசரம் இல்ல. நீ பொறுமையா நல்லா யோசிச்சு அப்புறம் உன் முடிவை சொன்னா போதும். என்ன போதும்ல? போதும்பா. ஹலோ. நான் சொல்றேன். நம்ம ஐயாவோட மூத்த பொண்ணு இருக்காளே அருந்ததி அம்மா, அந்த காலத்துல கல்கத்தால இருக்கிற சாந்தி நிகேதனுக்கு படிக்க போனாங்களாம். அவங்க புரட்சிக்காரங்களோட சேர்ந்து நக்சலைட் ஆயிட்டாங்கன்னு குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே திரும்ப ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்சதும் ஒரு கல்கத்தாக்காரன் வீட்டுக்கே வந்துட்டான். அதுதான் மைத்திலியோட அப்பா. அருந்ததி அம்மா கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. குழந்தையோட வந்த அவங்க திரும்பவும் கல்கத்தாவுக்கு போகவே இல்லை. அந்த ஆளை பத்தி யாரும் திரும்பவும் இங்க பேசுறதே இல்லை. அருந்ததி அம்மா இறந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு அவங்க புருஷனோட அட்ரஸ் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. எப்படி இறந்தாரு? தற்கொலை தான், வேற என்ன? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மைதிலிக்கும் வந்துடக்கூடாதுன்னு பல தடவை ஐயா அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னாரு. ஒரு நல்ல சம்பந்தம் வந்ததும் ஐயாவோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்ததை நான் பார்த்தேன். சிங்கப்பூர்ல அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. ஒரே பையன். அம்மா வழியா பார்த்தா அவன் முறை பையன்தான். அந்த வீட்டுல எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏய், எங்க போற? இதோ வரேன்ப்பா. வருங்கால புருஷனை நினைச்சிட்டு சிங்கப்பூர் வரைக்கும் கனவு காண்ற போல. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்த வெக்கேஷன்ல நான் இங்க வந்துருவேன். மனுவனாவையும் கூட கூட்டிட்டு சிங்கப்பூரை நான் முழுசா சுத்தி பார்க்கணும். பார்க், அண்டர் வாட்டர் வேர்ல்ட், கேசினோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. முடிஞ்சதா? கொஞ்சம் கிட்ட வாயேன். எதுக்கு? ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. கிளம்பு. இடத்தை காலி பண்ணுங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து வேற எங்கேயாவது போய் நல்ல கனவு காணுங்க, புரியுதா? இங்க கிடக்கிற குப்பையில எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அதோ அங்கேயும் பாரு. நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுங்கய்யா. நம்ம ரகுராம் தானே அது? ஆமாங்கய்யா. என்னப்பா திரும்பவும் நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. மாட்டுப்பட்டி கோவில் திருவிழா முடிஞ்சு அங்கேருந்து நானும் மீசக்காரரும் நடந்தே இங்கே வந்துட்டோம். சரி, போகும்போது அபிஷேகத்தை பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன். அசதிக்கு படுத்த தூங்கிட்டேன். எவ்வளோ தாமதமானாலும் உனக்கு படுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்குல்ல. எதுக்கு ஊர்க்காரங்களை பேச வைக்கிற? சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா, அங்க சாப்பிடலாம். சரிங்க ஐயா. கஜகேசரி பட்டம் பெற்ற யானைய எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு விலை கொடுத்து வாங்கினாரு. எங்க அப்பாவோட ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கோவில் வேலையை விட்டு எங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்த்தாரு இவனோட அப்பா. ஸ்கூலுக்கு போய் படிப்பை முடிக்காம எப்பவும் ஊரை சுத்தி வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான்னு எப்பவும் இவனோட அப்பா சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவன் கதகளிய மட்டும் நல்ல திறமையா கத்துக்கிட்டியா? கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவனுக்கு அத்துப்படி. ஆனா அவனால வளர முடியல, பாவம்.
ஹரி, ஏன் வீட்டு பக்கமே வருதில்ல? எதுக்காக என்ன பார்க்கும் போதெல்லாம் ஒளியற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகட்டும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏண்டி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணுமா? நல்லா சொன்னப்போ பொண்ணு பார்க்க வந்தவங்களோட ஆஸ்தியும் அந்தஸ்தும் பார்த்து எங்க வீட்டுல இருக்கவங்கள மயங்கி போயிட்டாங்க. என் விருப்பத்துல யாரு கேக்குறாங்க? உன்னோட விருப்பம் என்னன்னு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. இதை அப்படியே கொஞ்ச நாளைக்கு மூடி மறைக்கணும். ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணும். ஓகேவா? என்ன சொல்ற நீ? ஓடி போயிடலான்றியா? ஓடி போய் கல்யாணம் பண்றதை பத்தி பேசல. இந்த பறவைங்க, இந்த செடிங்க, ஆகாசம், பூமி இதெல்லாம் சாட்சியா வச்சு நம்மளோட கல்யாணம். மலரே உந்தன் உதட்டில் மஞ்சள் நிலவோ, உந்தன் கண்ணில் காதலொளியும் கண்ணமுச்சியும், காதல் கவிதை இங்கு எழுத கம்பனில்லையே, விழிகள் மூடி மொழிகள் பேச வார்த்தை இல்லை, காத்திருந்தேன் பல நாட்களாக கண்மணி, கோயிலின் நாதம் இங்கு தேடி வந்தேனேனோ, ஹே நீல மலரே உந்தன் உதட்டில் மஞ்சள் நிலவோ, உந்தன் கண்ணில் காதலொளியும் கண்ணமுச்சியும், எந்த தவத்தால் அடைந்தேன் இவளே சொல்லு முகிலே, 100 வரிகள் சேர்த்து எழுதும் எந்தன் கவியே, ஆடும் வானம் பறக்கும் மேகம் என்றும் எனக்கே, இந்த உடலும் இந்த உயிரும் என்றும் உனக்கே, இனிய பெண்ணே எந்தன் கண்ணே நெஞ்சில் என்று முன்னை நான் நினைப்பேன், ஹே நீல மலரே உந்தன் உதட்டில் மஞ்சள் நிலவோ, உந்தன் கண்ணில் காதலொளியும் கண்ணமுச்சியும், லா 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 லா. லா 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 லா.
தீர்வும் உறவை தோகை ஒன்று நெஞ்சில் சேர்க்க தருவாய் மயிலே. நீலமலரே உந்தன் உதட்டில் மஞ்சள் நிலவோ உந்தன் கண்ணில் காதலொளியோ கண்ணமுச்சியோ. காதல் கவிதை இங்கு எழுத கம்பனில்லையே. விழிகள் மூடி மொழிகள் பேச வார்த்தை இல்லை. காத்திருந்தேன் பல நாட்களாக கண்மணி. கோயிலின் நாதம் இங்கு தேடி வந்தேனேனோ. விஷயம் தெரியுமா? குரத்தி மலையில இருந்து உடும்பு தோல் கொண்டு வர அந்த ஆதிவாசிய ஃபாரஸ்ட்காரங்க கைது பண்ணிட்டாங்களாம். அவனை நல்லா அடிச்சு உள்ள தள்ளிட்டாங்களாம். இனிமே நமக்கு தோல் கிடைக்கணும்னா வேற ஆளை தான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? ஃபாரஸ்ட்காரங்க இந்த ஏழைங்க கிட்ட இருந்து தேவைக்கு அதிகமாவே எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. கேஸ் எதுவும் கிடைக்கலன்னா இவங்களே பிடிச்சி உள்ளேயும் தள்ளிடுவாங்க. அதுவும் சரிதான். அவங்க கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இவனை போட்டு கொடுத்துருப்பான். ஆமா, பாவம். சரி, ஏதாவது பண்ணலாம். சரிங்க, வரேன். ஐயா வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. இந்த பாரு, எல்லாம் நல்லபடியா முடிக்கணும். அரச குடும்பத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அங்க யாரோ சம்பிரதாயப்படி வீணை கத்துக்கிட்டாங்களா? குடும்ப கோவில்ல அரங்கேற்றம் பண்ணணுமா? கோட்டையில கொடுத்திருந்த வீணை செய்யற வேலை முடிஞ்சதுங்கய்யா. நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சுவாதி திருநாள் கவிதைகளை பத்தி ஒரு பட்டிமன்றம் இருக்கு. அரண்மனையில பிபிசி சேனல்காரங்க பண்ற ப்ரோக்ராம். என்ன அதுல கலந்துக்கணும்னு அவங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க. அதனால தான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். எனக்கு போகணும்னு ஆசை இல்ல. இருந்தாலும் போறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லைங்கய்யா. सरस्वती विधि युवती सरस्वती विधि युवती संरक्षतु मां श्री 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 सरस्वती विधि युवती. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நடத்த போற ஒரு கலை நிகழ்ச்சிக்கான முன்னோட்டத்துக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லைங்கய்யா. எல்லா வருஷத்தை போலவும் நாம தான் வெற்றி அடையணும். பெரிய பெரிய ஆளுங்களோட சிஷ்யர்கள்லாம் அங்க வருவாங்க. நாம தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக வேண்டாம். நாம பண்ண போற நிகழ்ச்சி மற்றவங்கள இருந்து வேறுபட்டு இருக்கணும். புதுசா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க அதை இங்க சொல்லலாம். அப்பா, ஜட்ஜஸோட லாபிக்கு ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட் இருக்கிறதுனால சண்டை, தகராறு, அப்பீல் இதெல்லாம் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நம்ம சங்கர நம்பீசன் பொண்ணோட அரங்கேற்றத்துக்கு குருவாயூர்ல இருந்து வந்து மேக்கப் போட்டவங்க ரொம்ப திறமைசாலிங்க. ஹேமாவதி டீச்சர்கிட்ட கேட்டா போதும், அவங்க ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஆகட்டும். எனக்கு தெரியும், மரகத அம்மாவுடைய நாத்தனார்.
எந்த கலையா இருந்தாலும் சரி, நம்ம ஆடும்போது நம்ம கவனம் மொத்தமும் அந்த தாளத்து மேலதான் இருக்கணும். அப்படி நம்ம ஆடும்போதுதான் பாக்குறவங்க கடுப்பாகாம ஆட்டத்தை ரசிப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா நிச்சயம் நமக்கு தான் பிரைஸ். லிரிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த ராகத்துல பண்ணணும்னு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இவ்ளோ போதும். போலாமா? அரியண்ணா சொல்றா. ஒரு வேண்டுகோள் இருக்கு. என்ன சொல்லு. இந்த தடவை பாட்டெல்லாம் நீங்க ஒரு நல்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை பார்த்து தான் பண்ணணும். இல்லனா எல்லாமே சொதப்பலாயிடும். நான் சொன்ன மாதிரி பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே லைவா இருக்கணும். அப்பதான் கேட்க ஒரு பஞ்சா இருக்கும். இல்ல பஞ்ச் அதிகமாச்சுன்னா பாடி பஞ்சர் ஆயிரும்டா. சரி போ போ. வாவ், இது எப்படி? இது நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஏய், what is this man? Love you டி. Love you so much. ஏய், அவன் என் முறை பையன்னு தெரியும்ல உனக்கு. தர்ம அடி வாங்க போற. ஆமா, அவனுக்கு மீனாட்சி மேல டீப் லவ் டி. ஏய் போடா. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. நீயும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். நம்ம வானத்துல சிறகடிச்சு பறக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி ஃப்ரெண்டா இருந்தா போதும். அன்கண்டிஷனல் லவ். ஓ, ஒரு எக்ஸ் பை ஆட்டிட்யூட் அப்படிதானே? இங்க பாருங்கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நீங்க உண்மையா மட்டும் தான் சொல்லணும். தண்ணியை ஊத்துங்கண்ணே. 3வது பெக்குக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம். இப்ப கேள்டா. உண்மையிலே அந்த சுபத்ராங்கிறது யாரு? நீ கேட்ட கேள்விக்கு சரியான பதில நான் சொல்றேன். மதுரை மல்லிகா, கோயம்புத்தூர் கனகா, நெல்லை சுந்தரி, இவங்களை போல நல்ல மனசு இருக்கிறவ. சே, நீங்க இந்த அளவுக்கு கேவலமாலாம் சொல்லக்கூடாது. அழகா இருக்க பொண்ணுங்களை தேடி கண்டிப்பா எல்லாரும் வருவானுங்க. பவின்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஆசை காட்டி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி டான்ஸரை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்தான். இவளை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டில் சேர்த்துக்காம துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு கூட அவ அவனுக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காடா. இங்க பாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா வீட்டுல கதவை மூடிடுவாங்க. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இந்தா. எங்கே அவள் கண்டு கண்டில்லையோ மாலினி நீ என்னே கண்டில்லையோ பாலே நீ என்னே கண்டில்லையோ பாலே. சுபத்ராவோட இந்த குத்து விளக்குக்கு முன்னாடி ஆடுறதுக்கு ரகுராமன் கிட்ட
பாடல் ஏதாவது பாக்கி இருக்கா? முயற்சி 2வது தடவையா இருந்தாலும் ஆட்டத்துக்கு என்னைக்கும் கீச்சுக கொள்ளதான் நல்லா இருக்கும். தருளே நின்னுடைய சிங்கார பத விந்யாசம் தருணே நின்னுடைய சிங்கார பத விந்யாச மீனாட்சி, நான் வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அப்பா எந்திரிச்சிட போறாரு. நீ அப்பாவை பார்த்து பயப்படுற. நானு பெரிய பாம்பு பெருச்சாளி இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு தான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் முத்தம் வேணா இப்ப தரேன். உங்ககிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். போடி. நான் வாட்ஸ்அப்ல உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். வாட்ஸ்அப்ல பார்த்ததை நேர்ல பாக்குறதுக்காக தான் நான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க அப்பா நான் அவுத்து விட்டுருப்பா. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சுவாமி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேல? ஆமா. தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்தை விமர்சையா நடத்த போறேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, சித்தப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து பெரிய ஒரு திருவிழாவை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படித்தான் நடத்தணும். அந்த காலத்துல உங்காத்துல நடக்கிற எல்லா விஷயமும் கோயில்ல நடக்கிற திருவிழா மாதிரி ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கணும். எல்லாம் பேஷா நடக்கும். நாராயணா.
என் வீட்டுக்காரே முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பாட்டு, நாடகம், கதகளின்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு தடவை என்கிட்ட வந்து இஷ்டம்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு வசந்த காலம். இப்பதான் மத்தவங்களோட சேர்ந்து குடிகாரன் ஆயிட்டாரு. மாலு, ஐயோ என்னாச்சு? ஐயோ தோச்சிட்டியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அது ஏதோ ஒரு ஷர்ட் பாக்கெட்ல நான் பணத்தை வச்சிருந்தேன். அது பாத்தியா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் ஷர்ட் பாக்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ துணியை துவைக்கணும். நீங்க அதுல எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? அது என்ன ஒரு 500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். 500 வச்சிருந்தீங்களா? அது மட்டும் இல்ல, ஏதோ கொஞ்சம் சில்லறையும் இருக்கும். அது சரி, இங்க பாருங்க, இதுதான் நானு. இதேதான். குடு. நானு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் குடு. தோட்டத்துல பாக்கெல்லாம் வித்துட்டு எனக்கு தர வேண்டிய காசு தராம விட்டீங்கல்ல? இங்க பாரு, இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு நீ விளையாடிட்டே இருந்தானா அப்புறம் நான் இந்த ஊரை விட்டுட்டு போயிடுவேன். இப்போதைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், கலா மண்டபத்துக்கு போங்க. எடுத்துட்டு போங்க. அழகா இருக்கடி. நல்லா இருக்கு. இங்க பாருங்க சின்னம்மா, இந்த ஆம்பளைங்க சொல்ற பொய்யெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களை நல்லா ஏமாத்துறாரு. இந்த 500 கூட வாழைக்கொலை வித்ததுல கணேசன் எனக்கு கொடுத்த காசு. கையில காசு இல்லைன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாரு. என் கையில இருக்கிறத நான் கொடுப்பேன். பாவம், காசு இல்லாதனால தானே. காலம் இனிமை தரும் வசந்த காலம். தானா தனனனனானா. காலம் இனிமை தரும் வசந்த காலம். போதும், ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. இந்த மனசு அப்படியே ஒருத்தனை கவிஞனா மாத்துது. காதலா இருந்தாலும் கவிதையா இருந்தாலும். நீ சலிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த காதல் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு இந்த கவிதை காணாம போயிடும். வரம்போக்குங்க. சுபத்ராவோட கதையை புதுசா உருவாக்கி அதை ரசிச்சிட்டு இருக்கானுங்க. இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அந்த அம்மா ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா ஊர்க்காரனுங்க வாய் சும்மா இருக்காது. நீங்க சும்மா பயப்படாதீங்க. வர்ற வழியில டீ கடையில ஊர்க்காரனுங்க பேசிட்டு இருந்தானுங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. தேவையில்லாம கண்டதையும் பேசி அந்த அம்மாவை பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. இப்ப தேவையில்லாத கேள்விகள் வேற. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுதான் இருக்கேன். ஒரு நாள் அவங்க கிட்ட போய் என்னன்னு நம்ம பேசிதான் பார்க்கணும். நம்ம போலாமா ஹரி? போலாம். சொல்ற அளவுக்கு சுகமான எந்த நினைவுமே என் வாழ்க்கையில இல்ல. உயிர் போற நேரத்துல கூட எங்க அம்மா பக்கத்துல என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாருன்னு நான் நம்பின என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போனதும் ஒரு சாபக்கேடுதான். தேவையில்லாம என் கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டேனா? அப்படிலாம் இல்ல. சுபத்ரா அக்காவோட வாழ்க்கையே ஒரு பாடம் தானே. தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட யாரும் வரலனா கஷ்டமா இருக்காதா? என் மனசாட்சிக்கு நான் நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச தப்பால சொந்த பந்தங்கள்லாம் என்னைக்கோ என்னை விட்டு போயிட்டாங்க. உரிமைக்காக எதையும் எதிர்பார்த்து நான் யார் வீட்டுக்கும் போறதும் இல்லை. மரியாதைக்குரிய பெரிய மாமாவோட தயவுல சந்தோஷமா வாழ்ந்தவங்களோட ஆசீர்வாதத்துல இந்த சுபத்ராவும் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிடுங்க.
அனைத்து போட்டிகளிலும் அதிகமான மதிப்பெண்களை சேர்த்த ராகுல் லீலா கிருஷ்ணாவும் KR மீனாட்சியும் வெற்றியை தட்டிச் சென்றுள்ளனர். வந்தாச்சுல இறங்குங்க. பாட்டி டேய் இருடா, ஒரு பெக்கு போடுவோமா? வா போலாம். துவைக்க முடியாத டான்ஸ் காஸ்டியூம்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மரப்பெட்டியில பத்திரமா எடுத்து வச்சா அடுத்த வருஷமும் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் இதோட நிறுத்தலான்னு இருக்கேம்மா. இனிமே நான் சலங்க கட்ட மாட்டேன். படிப்புல கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். ஜெயிக்க முடியலையேன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்ல சோம்பேறித்தனமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லயும் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருந்த டைம்லயும் எனக்கு இருந்த ஒரு டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அது என்னன்னு இப்ப நான் சொல்லட்டுமா? சொல்லு. மீனாட்சிக்கும் ராகுலுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது. Are you sure? அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. விஷாலும் நீயும் மாதிரி. சும்மா போட்டு குழப்பிக்காத. உனக்கும் ராகுலுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமும் பக்கத்துல வந்தப்புறமா உனக்கு இந்த சந்தேகம்? போம்மா, போய் சாப்பிடுமா. போம்மா. வணக்கம். இதுதான் ஆமன்னூர் அரண்மனை. தென்னிந்தியாவோட மிகப்பெரிய இசைக்கலைஞரான அனந்த நாராயணன் சுவாமிகளோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது. சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான சிஷ்யர்கள் தான் இந்த வருஷம் மாநிலத்தில் நடந்த கலை போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நாம அவங்கள சந்திக்க போறோம். கேமரா. நடந்த எல்லா போட்டியிலையும் 3வது வருஷமும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிற ராகுல், மீனாட்சி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வருஷமும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா? இத பத்தி என்ன சொல்றீங்க? வெற்றி கோப்பைய நாங்க வாங்கியிருந்தாலும் அதுக்காக உழைச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் இந்த பேட்டிக்கு நான் கூப்பிடவா? ஓ ஷூர். யாரெல்லாம் அவங்க? இது ஹரி, என்னோட அண்ணா. காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. இது மைத்திலி, இவங்க என்னோட சின்னம்மா. இவங்க தான் எங்களை இந்த கப்பு வாங்க ட்ரெயின் பண்ணாங்க. கலாமண்டலத்துல கிராஜுவேஷன் பண்ணீங்கல்ல? ஆமா. குருவா இருக்கிற நீங்க உங்க சிஷ்யர்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் அவங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அதுதான் உண்மை. எங்க குடும்பமே கலையை நேசிக்கிற குடும்பம். என்னோட சித்தி, தாத்தா, பாட்டி இவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. நாங்கெல்லாம் சும்மா தான் கூட இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா அதுல சந்தோஷம் எங்களுக்கும் இருக்கு. அப்படியா? அப்படின்னா எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அஞ்சலி, அஞ்சலி நில்லு. ஹேய், 2 நாளா பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஃப்ரஸ்ட்ரேட்டட்? நோ, நெவர். என்ன சொன்னாலும் ஜெயிக்கிறவங்க கிட்ட தான் எல்லாரும் போவாங்க. ஓஹோ, அப்படின்னா பொறாம தான் உனக்கு வியாதி. போடா. ஏய், கமான் பேபி, உனக்கு நான் இருக்கேன்ல. நீயும் என்ன விட்டுட்டு போயிடுவியா?
காய் சரியா காய்க்கலன்னா மண்ணை பரிசோதனை பண்ணி என்ன வளம் போடணும்னு யோசிக்கணும். போயிட்டு வா. நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டிய. உள்ளவா பாட்டி. எப்படி இருக்க? வாங்க வாங்க. இது ஒரு பொண்ணு பார்க்குற சடங்கு இல்லைனாலும் அப்புவோட விருப்பத்துக்கு உனக்கு சம்மதமானு தெரிஞ்சுக்கத்தான் இவங்க வந்திருக்காங்க. உங்க 2 பேருக்கு ஏதாவது தனியா பேசணும்னா உள்ள போய் பேசிட்டு வாங்க. என்னடி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். நான் அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னால் போதுன்னு. என்ன நீ பழையதை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்க, மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அம்மா என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? எனக்கு படிப்பு முடிச்சாகணும். சும்மா ஒரு கிராஜுவேஷன் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது? படிப்பை நிறுத்த மாட்டேன். அது எல்லாமே உன்னோட இஷ்டம். ஐயோ நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. மற்றதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டோம். உன்னோட முடிவு என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவங்க எடுத்திருக்கிற முடிவால் உன் வாழ்க்கை கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும். அவனை மாதிரி ஒரு கோடீஸ்வரன் உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறதால உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இல்லையே. நான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே அவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். தனியா முடிவெடுக்கிறதுக்கு இங்க பொண்ணுங்களுக்கு உரிமையே இல்லையே. எல்லார் முன்னாடியும் வச்சு இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கையை பிடிச்சு சொல்றதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனா எனக்குன்னு ஒரு வேலை இல்லை, பெருசா சொத்துன்னு எதுவும் இல்லை. சொல்ல போனா உங்களால தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மை சொல்லணும்னா எங்க கையில எதுவுமே இல்லை. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இந்த உலகத்துல இருக்க எல்லா காதலனும் அம்பானி ஆனதுக்கு அப்புறமா தன்னோட காதலிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹரி, அங்கிள் வேண்டாம். நீ போமா, போன்னு சொல்றல. எதுக்காகடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு தெரியுமா? அவங்க வீட்டு உப்பை தின்னுட்டு அவங்களுக்கே நீ துரோகம் பண்ண பாக்குறியா? உன்ன வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்க போன எனக்கு
வாழ்க்கை கொடுத்ததே அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான்டா. கடவுளோட இடத்துல வச்சு அவங்கள வாழ்க்கை முழுக்க நீ வணங்கியே ஆகணும்டா. இப்படி ஒரு நன்றி கட்ட வேலையை செஞ்சனா வாழ்க்கை முழுக்க உன்னை அந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டாருடா. அப்பா, நான் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன்டா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால என்னோட வாழ்க்கையே நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உன் கையாலேயே என்னை கொன்னுடுறா. அஞ்சு பூத்தாலி மாலை, 10 இலை மாலை, 10 காசு மாலை, மாங்காய் மாலை, மோதிரம், 50 வளையலும் இருக்கு. இது எல்லாமே மதுரையிலிருந்து ஆச்சாரிகளை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே செஞ்சது. எங்க கொள்ளு பாட்டியோடது, பாட்டியோடது, இப்படி பரம்பரை நகைங்க இது. இதெல்லாம் போட்டுக்கிட்டு என் பேத்தி கல்யாண மேடையில ராஜகுமாரி மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? ஆமா ஆமா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நீங்க கொடுக்கற இந்த ஆன்டிக் ஆர்னமெண்ட்ஸோட டிசைன்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காதுமா. தாலியில இருந்து எல்லா நகையும் சிறப்பானதா இருக்கணும். என் கண்ணுக்கு ஒரு புது பொண்ணுடைய கோலத்தை பார்க்கணும். யுஎஸ்ல இருந்து MBA முடிச்சு வந்ததும் பொறுப்பு அப்பு அண்ணா அவங்கிட்டயே கொடுத்துட்டாரு. இனி ஒரு 3 மாசத்துக்கு ஊர்லயே வந்திருக்கலான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து தேதி குறிக்கணும். என்னமாச்சு உனக்கு? நீ ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. உன் மனசுக்குள்ள என்ன வருத்தம் இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. கல்யாணம் நெருங்கி வந்துருச்சுல்ல? வேண்டாம், எனக்கு எங்கேயும் போக வேண்டாம் தாத்தா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அம்மாடி, அம்மாடி, இங்க பாருமா. இங்க பாரு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. நீ அழறியா? என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ இப்படி அழறத பார்க்கவா நாங்க இத்தனையும் காலம் காத்துட்டு இருந்தோம். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும். குச்சிப்புடிய போஸ்ட் கிராஜுவேஷன்ல பண்றதுக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகணும். அவ்வளவுதானே? நல்ல விஷயம். இந்த தாத்தா ஒண்ணு சொல்லவா? உன்னோட அம்மா என்னோட அருந்ததி உன்னோட வயசுல சுயமா வாழ தேர்ந்தெடுத்த ஒரு தப்பான முடிவு உன்னோட வாழ்க்கையிலையும் வந்துடக்கூடாதும்மா. பெண்களோட வாழ்க்கையில பருவம் வந்ததுக்கு அப்புறம் கலையையும் கனவுகளையும் தனக்குள்ளேயே அடக்கி இன்னொருத்தனோட வாழ்க்கைய பங்கு போட்டுக்க வேண்டி வரும். இப்போ உன்னோட வாழ்க்கையும் அந்த நிலைக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு கடமை மட்டும்தான் எனக்கு மிச்சம். யோசி, நல்ல நிதானமா யோசி. கண்ணீர் விடுறதுனால உன் பிரச்சனை எதுவும் தீர போறதில்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாது. ஆசைப்பட்ட பொண்ணோட சேர்ந்து வாழறதுக்கு ஆம்பளையா பிறந்த ஒருத்தன் மற்றவங்க தயவை என்னைக்கும் எதிர்பார்க்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து சில ஜாப் ஆஃபர்ஸும் வந்திருக்கு. அதில் ஏதாவது நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்னா வாழணும்னு நினைக்கிற இடத்துலயே ஆரம்பிச்சிடும் உங்களோட பிரச்சனைகள். நாங்க ஒன்னா வாழணும், அதை மட்டும் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஒரு முடிவு எடுத்ததுனால மட்டும் வீணா போனதுதான் என்னோட வாழ்க்கை.
இந்த சுபத்ரா சித்தியோட வீட்டில் ஒரு சின்ன இடம் உங்க 2 பேருக்கும் என்னைக்குமே இருக்கும். ஏக்கர் கணக்குல தென்னந்தோப்பு, பெரிய மனுஷங்கிற போர்வையில ஊரு பூரா சின்ன வீடு. அப்புறம் முடியாம வந்தப்போ திரும்பி பார்க்க கூட நாதி இல்லை. அப்புறம் இந்த ஊர்லயே பார்க்க முடியல அந்த வித்வான. நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, முதல்ல எழுந்திரி. மனு அண்ணா ஒன்னும் வெளியாளு கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? நீ நினைச்சாலே அங்க இருந்து இங்க பறந்து வந்துடலாமே. அம்மோ, தோ வரேம்மா. இத வந்துடுறேன். நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன இருந்தாலும் ஹரிய நீ மறந்துதானே ஆகணும். மறக்கவா? நான் வாழ்றதா இருந்தா இந்த உலகத்துல ஹரி கூட மட்டும்தான். போறியா? ஆன்லைன் டைம் 9:30. மிஸ்டு கால் கொடுக்குறேன். இரு போலாம். நில்லு. இந்த மாதிரி எண்ணத்தோட இனிமே இந்த வீட்டு படி ஏறாத. என் பொண்ணு உன்னை பத்தி சொன்னப்ப நான் நம்பல. பூடி வெளியே. சரிங்க, நாங்கள் அப்போ கிளம்புறோம். மீனாட்சி, தேவையில்லாம நீ அழாத. நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு யாருமே இல்ல. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த நேரத்துல அத்தை வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹேய், நான் சொல்றது கேளு. என்ன வேணும்னா மட்டும்தான் அவங்க வீட்டுல இருந்து வெளியேற்ற முடியும். ஆனா என் மனசுல இருந்து உன்னை யாராலையும் வெளியேற்ற முடியாது. என் மனசுக்குள்ள என்னைக்குமே நீதான், புரியுதா? என்ன விஷயம்? நான் தான் கோயிலோட புது பிரசிடென்ட் அவினாசி. திருவிழாவுக்கு நாளாயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்போ கிருஷ்ண உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் கோயிலுக்கும் வரதில்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாருங்கயா. என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாம் முறைப்பிரகாரம் நடக்கணும். நான் வந்துடுறேன். நன்றிங்கய்யா. வரங்கய்யா. ஏன்பா கிருஷ்ணா, மண்டனூருக்கு 4 தவில் கொடுத்து விட்டாச்சுல்ல? கொடுத்தாச்சுங்கய்யா. அத நேத்திக்கே கொடுத்தாச்சு. நீ கொஞ்சம் வா, வெளியில போயிட்டு வருவோம். ஆமா, மீனாட்சி கொஞ்ச நாளா வீட்டுக்கு வர்றதில்ல. பாகிரதி கிட்ட கேட்டப்போ உப்புச்சப்பில்லாத ஒரு விஷயத்த சொன்னா. அதாவது பாம ஏதோ திட்டினான்னு சொன்னா. ராகுலுக்கும் மீனாட்சிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கான். குழந்தைங்கன்னா கொஞ்சம் இப்படி அப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க. சுத்தி இருக்கிறவங்க பெருசுப்படுத்த கூடாது.
நீ மீனாட்சி கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லு. மாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி அவளை ஏதாவது சொல்லியிருக்கலாம். மீனாட்சி, அந்த பையனுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? உண்மையே சொல்லு. கேட்டுட்டே இருக்கல, பதில சொல்லு. உன்னால என் மானமே போச்சு. பாரதேசி, வான்னு சொல்றல. என்னங்க, என்னாச்சு? அவகிட்டே கேளு. உன் பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, அதுவும் அரண்மனையில் இருக்கிற அந்த பையன் கூட. உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ ஒரு நாளைக்கு 40 தடவை அந்த வீட்டுக்குள்ள போறது இதுக்காக தான் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இனிமே அந்த வீட்டுக்குள்ள நீ போனன்னு வைய, அங்க இருக்கிறவங்கள உன்னை அடிச்சு வெளியே துரத்துவாங்க. உன்னால எனக்கு இருந்த மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு கொல்லணும்னா என்ன கொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு பெரிய பாவெல்லாம் எதுவும் செய்யல. நானும் ராகுலும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் காதலிச்சா மட்டும் தப்பு, ஆனா மத்தவங்க காதலிச்சா எந்த தப்பும் இல்ல. ஹரி அண்ணாவும் மைத்திலியும் லவ் பண்றாங்கல்ல, அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நில்லுடா. என் பிள்ளைங்க இப்போ அப்பாவோட ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. நாம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டது, தூங்குனது, கட்டிக்கிட்டது எல்லாமே அவங்க போட்ட பிச்சைன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பெரிய ஐயாவோட கருணையால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். எனக்கு அவர் மேல பாசம் இல்லை, என்ன அவரோட பக்தன் தான் சொல்லுவேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்டுல எனக்கு இருக்கிற நல்ல பேரை அழிக்கிறதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டு போயாகணும். நாம இனிமே நம்ம சொந்த ஊரான திருவாரூருக்கே போறோம். சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி வருத்தப்படுற? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. என்கிட்ட என்னென்னோ கேட்டாங்க, ஆனா நான் எந்த பதிலும் சொல்லல. உன்னை திட்டுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன என்ன வேணாலும் திட்டட்டும், அங்க இருக்கிறவங்க வெறுத்தாலும். ஆனா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. பெரிய இடத்து பசங்க விளையாடுற மாதிரி இந்த காதல ஒரு விளையாட்டுனா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மீனாட்சி, எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்காக நாம 2 பேரும் இங்க சந்திச்சோம். நான் என்ன செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேரையும் சந்திக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்குள்ள இருக்க விஷயத்த அம்மா கிட்ட சொன்னது நான் தான். நாம ஒன்னா இருக்கும்போது எத்தனையோ நாட்கள் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோம். ராகுல், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நம்ம குடும்பத்தோட விருப்பம். அந்த இடத்துல நீ இவளை கூட்டிட்டு வந்துடாத. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் இன்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது மீனாட்சியோட தான். நான் உன்னை ஒரு தங்கச்சியா மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதை தவிர உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. போதும், இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். பெரியய்யா, என்ன இது புது பழக்கம்? இது எப்பவும் உங்ககிட்ட தானே இருக்கும். புதுசா சில பழக்க வழக்கங்கள் வரும்போது நாமளும் நம்ம பழக்கங்களை மாத்திக்கணும் ஐயா. நான் திரும்பவும் என் சொந்த ஊருக்கே போக போறேன். சாகரத்துக்காக போயிட்டு இருந்த என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததே நீங்க தான். நாங்க 4 பேரும் உயிரோட இருக்கோன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க பண்ண உதவிக்கு
எனக்கு திருப்பி தர இதை தவிர வேற எதுவுமே இல்லை. கிருஷ்ணா, மண்ணுல விளையிற எதுவும் நாம சாப்பிடுறதும் நாம விதைச்சது கிடையாது. நல்ல மனசு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல யாருக்குமே நேரம் கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இது நாள் வரைக்கும் நான் உங்க மேல வச்சிருக்கிற நன்றியும் விசுவாசமும் என் பசங்க உங்ககிட்ட காட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நான் எடுத்த முக்கியமான முடிவு தான்யா இது. நான் போறேன் பெரியய்யா. முதல்ல எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் என்னோட வேலைக்காரன் இல்லை, என் கூட பிறந்த ஒரு சகோதரனை மாதிரி தான் நான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மீனாட்சிக்கும் ராகுலுக்கும் இருக்கிற நெருக்கத்தினால்தான் அவனுக்கு இப்போ மன கஷ்டம் வந்துச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? அவங்க எல்லாரும் ஒன்னா வளர்ந்தாங்க, அதனால வந்ததான் இதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன் பையனோட கல்யாணம் அது கண்டிப்பா அஞ்சலியோட தான். ஒருவேளை அவன் வேலைக்காரிய விரும்பினானா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதான்னு அவனுக்கு நான் எடுத்து சொல்லுவேன்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்க, நமக்கு சமமானவங்க இல்லையே. போறேன்னு சொல்றவங்கள எதுக்காக நம்ம தடுக்கணும்? போனா அதுவும் நல்லது தானே. தாத்தா, காதலிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. இத பாருமா, நாங்க யாரும் அவங்கள இந்த ஊரை விட்டு போக சொல்லல. கிருஷ்ண மாமா தான் இப்படி ஒரு முடிவை பத்தி அப்பா கிட்ட சொன்னாரு. அந்த குடும்பத்தை தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பல வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாரு. அந்த மாதிரி ஹரி கேட்டா அன்னையோட வாழ்க்கைய முடிச்சுப்பேன்னு அவங்க அப்பா அவன் கிட்ட சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஹரியும் நானும் ஒன்னா சேர்ந்துட கூடாதுன்னு தன்னோட உயிரையே கொடுக்க அவங்க அப்பா முடிவோட இருக்காரு. அது சரி, அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருந்துச்சுல்ல? உன் மனசுக்குள்ள அந்த மாதிரியான ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த நிமிஷமே அதை மறந்துரு, புரியுதா? மனோவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுதான் நடக்கும். என்னோட ஆசைகள் எல்லாம் சொல்ல எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லையே தாத்தா. என் பசங்க பண்ண துரோகத்தை தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க பெரியய்யா. இங்க பாருங்க, உங்க பசங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க வீட்டு பையன் என் பொண்ண சொந்தமாக்கிக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கான். இந்த வீட்டோட உப்பை சாப்பிட்டுருக்கீங்கல்ல, கொஞ்சம் விசுவாசமா நடந்துக்கோங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கும் உனக்கும் இருந்த அந்த நெருக்கம் முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்க. உனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள அவ கூடவே சுத்திட்டு இருந்த முறப்ப எந்த மனோ ஆசை காட்டி என் பொண்ணோட மனசை கலைச்சது கூட நாங்க எல்லாரும் மன்னிச்சிடுறோம். ஆனா முதல்ல இங்கிருந்து வெளியில போயிடு. நீ என்ன சொல்ற? பெரியய்யா, சின்ன வயசுல இருந்து நான் தான் அவன் மேல ஆசை வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேங்க ஐயா. வாய மூடுறா, இன்னையில இருந்து நீ இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. இதோட நீ எல்லாத்தையும் மறந்துரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. இவ இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்கயா, அதுக்கு நான் பொறுப்பு. நில்லுங்க. பாலா, இந்த குழந்தை கண்ணீர் சிந்தி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நான் விரும்பல. எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எதையும் தகர்க்கிறது சுலபம், எதையும் உருவாக்குறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது.
மைதிலி ஹரிக்கு தான் சொந்தம். அப்பா பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால என் ஆத்மா தேடி அலையிற புனர்ஜனி நதிக்கரையில யாரோட சாபமும் இல்லாத ஒரு ஜென்மம் பிச்சையா கேக்குறேன் உங்ககிட்ட. பெண் ஜென்மத்தோட பாப புண்ணியங்களுக்கு இடையில எந்த அறிவுமே இல்லாத என்னோட ஆத்மா மோட்சமே கிடைக்காம இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. என் ஆசைகள் நீங்க தான் நிறைவேற்றணும். இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தது இந்த ஒரு தருணத்துக்காக மட்டும்தான். அது உனக்கே தெரியும். சுபத்ரா, சுபத்ரா, யார் அது? நான் தான் ரகுராம். நீ எதுக்கு இங்க வந்த? சுபத்ரா, உன்னை பார்க்கறதுக்காக இங்க வர்றதுக்கு ராத்திரி வரைக்கும் என்னால காத்திருக்க முடியல. பழைய ராத்திரிகளோட சுகங்களை எதிர்பார்த்து இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ரகுராமா. நீ போட்ட வேஷத்தை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் விரும்பினேனே ஒழிய உன்னை விரும்பல ரகுராமா. தயவு செஞ்சு என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. உன்னை என்னால மறக்கவே முடியல சுபத்ரா. உன் ஆட்ட பெருமையால ஒருவேளை பல வாசல்கள் திறக்கலாம். ரகுராமனுக்காக என்னைக்குமே திறக்கட்டும். ஆனா இந்த சுபத்ரா வாசல் திறக்காது. சுபத்ரா, நம்ம கிருஷ்ணய்யாவோட பொண்ணு இருக்குல்ல, அது வெளியூர்ல படிக்கிறதுக்காக போச்சு. அதுக்கப்புறம் அங்க வேற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதையும் இதையும் ஒன்னா சொல்ல முடியுமா? ஓ, உனக்கு தோணுது பாரு. இங்க பாரு, நீ எவ்வளவுதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் ஓட்டு போடுற ரூம்ல கரண்ட் போச்சுன்னா உங்க அப்பாவால கூட ஓட்டு போட முடியாது. ஓ, எங்க அப்பா பத்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பா பத்தி சொன்னா என்ன பண்ணுவ? எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? மைத்திலி நம்ம வளர்த்த பொண்ணு, அதை மறந்துடாதீங்க. அவளோட பிடிவாத குணம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஹரி கூட அனுப்புறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரதட்சணை கொடுக்காம அருந்ததியக்கா சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்காக தான் இந்த தர்ம கல்யாணம் நடக்குதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அதுதானே உண்மை. அப்பா, நான் சினிமாக்கு போறேன். தேவையில்ல, ஓடாவுல போ சொல்லி காசு கொடுத்தது நீங்க தானே. இன்னைக்கு நீ சினிமாக்கெல்லாம் போக கூடாது. நான் கண்டிப்பா போவேன். செல்லக்குட்டி, ரொம்ப லேட்டாலாம் வரக்கூடாது என்ன? போ. அண்ணா, இது என்ன வேலை? ஹாய். என்னடி? வளையல் வாங்கிட்டு வர மறந்துடாத. திருவிழாக்கு போறத நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா தூக்கவே வராது.
முன்ன இந்த வீட்ல இருந்த பொண்ணுங்கெல்லாம் இந்த ரூம்ல வந்து பேசிட்டு தான் திருவிழாக்கு போவாங்களாம். அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் துணையா நான் இங்கதான் இருப்பேன். பால் குடிக்க வச்சிருக்கேன். சமயக்கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துருவா. நான் தனியா படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. எனக்கு பயம்லாம் இல்ல. அப்படின்னா கிழக்கால இருக்க ரூம்ல படுத்துக்கிறேன். கதவை மூடிடுங்க. என்ன? சரி. யாரு அது? சந்திராக்கா. நான் உன்னை அர்ஜென்ட்டா பார்த்தானுண்டி. என்னது? நீ கொஞ்சம் வெளியே வர முடியுமா? இப்போ வா. நான் வரேன். இங்கே எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அவங்கெல்லாம் இப்போ வந்துருவாங்க, நான் கிளம்பி ஆகணும். அஞ்சலி, என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா? நான் மார்னிங் ஃப்ளைட்டில் போகிறேன். போறியா? போகிறோம். உன்னை பார்க்காம போக தோணல. இனிமே எப்போ நம்ம பார்க்க முடியும்? அப்பா டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த நாளே நான் பறந்து வந்துடுவேன். பார்க்காம இருந்தா என்னை மறந்துடுவே என்ன? விஷால், பயப்படாத. ஒண்ணு இல்ல அம்மா, எதுக்காக இங்க வந்த? என்னம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு? டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. ஐயா, என்னாச்சு? என் பொண்ணு எங்க? வேலை இருக்கா, ஆனா கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சு? ஒண்ணு புரியலையே. சீக்கிரம். அஞ்சலி, 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 கதவை திறமா. அஞ்சலி, அஞ்சலி, சொன்னா கேளுமா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் பாலை கொடுத்துட்டு போனேன் ஐயா. அதுக்கப்புறம் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்ததும் அந்த இடத்துல ஹரி இருந்தாருங்க ஐயா. ஹரியா? ஆமாங்க ஐயா, ஹரிதான். நான் கண்ணால பார்த்தேன். அது ஹரிதான் ஐயா, நான் கண்ணால பார்த்தேன். கதவு திறமா. அஞ்சலி, கதவை திறக்க மாட்டேங்கறா. அஞ்சலி, கதவை திறமா. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அங்க யாருமே இல்ல. என் கூட பிறந்தவ மாதிரி நான் உன்னை பாத்துக்கிட்டேன்லடா. இருந்தும் நீ என் பொண்ணு பரதேசி. ஐயா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னு சொல்லுங்க ஐயா. உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. நடிக்கிறியா? ஐயா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. என்னாச்சுன்னு சொல்லுங்க ஐயா. அவனை கொல்றா. அவ என் பொண்ணு. ஓ, நான் இந்த வீட்டு பொண்ணுங்க மேல கைய வைக்க உனக்கு எப்படிடா தைரியம் வந்துச்சு? நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் இல்ல. என்னாச்சு? அப்பா, நீங்க போங்கப்பா. மேல் பக்கமா திறக்க முடியுமான்னு பாரு. போ, சீக்கிரம் போ. அழாதம்மா. தாத்தா, ஹரி. தாத்தா, ஹரி. தாத்தா. நிறுத்து. ஹரிய பத்தி எனக்கு தெரியும். ஹரி
எதுவா இருந்தாலும் தைரியமா யாருக்கும் பயப்படாம தாத்தா கிட்ட உண்மையை சொல்லு. சொல்லு, நடந்த எல்லாத்தையும் சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லு. நான் இத பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. பொய் சொல்றான். அவன் சொல்றது எல்லாமே பொய். அவன் பண்ணதை எல்லாத்தையும் நான் கண்ணால பார்த்தேன். இவன் தான் நம்ம அம்மாவை. நான் ஒண்ணும் பண்ணல. போடா வெளிய. போடா அண்ணா. ஹரி, தாத்தா நான் சொல்றத கேளுங்க. நீ உள்ள வா. அஞ்சலி, அஞ்சலி வேண்டாமா, அஞ்சலி என்ன பண்ற? வேண்டாம் அஞ்சலி, வேண்டாமா அஞ்சலி. என் ஹரி கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். அஞ்சலிக்கு நடந்ததுல ஹரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. எது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ சதி நடந்திருக்கு. தோக்க கூடாது. கண்டிப்பா நீ தோக்கவே கூடாது. காத்திருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு மனசு வேணும். பெரியய்யா, பவித்ரனா வந்தேன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்பிட்டியா? இந்த ஊரை விட்டு நான் எங்க போனாலும் கண்டிப்பா என்னால எல்லாத்தையும் மறக்க முடியும். என் அம்மா சமாதியிலிருந்து கொஞ்சம் மண்ணை நான் எடுத்துட்டு தான் போறேன். இனிமே நான் கண்டிப்பா திரும்ப வரவே மாட்டேன். நாம தேடுறவங்க இல்ல, நம்மளை தேடுறவங்க தான் நமக்கு சொந்தம். அப்புறம் அந்த வீட்டுல தான் அவ இருக்கா. நீ நேசிச்ச சுபத்ரா. கால புஷ்பகுடம் வளரட்டும். செம்மண்ணில் சந்தன மரம். எல்லா காரியங்களும் நல்லபடியா முடியணும். 108 தாண்டவங்கள்ல இவைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆம்பளைங்களோட எல்லா செயல்களுக்கும் அடிமையாக இருக்கிறது பொம்பளைங்களோட வேலை இல்ல. அர்த்தநாரீஸ்வர சுவாமி உண்மையானவராயிருந்தா என் ரத்த சொந்த பந்தங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? மௌனம். பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைக்கணும். சுபத்ரா, வந்துட்டியா? டேய் ரகுராமா, மறுபடியும் வந்துட்டியா நீ? இங்கிருந்து போயிடு. சுபத்ரா, சுபத்ரா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல சுபத்ரா. எல்லார் முன்னாடியும் வாழ்க்கையை சூதாட்டத்துல தொலைச்சிங்க. எல்லாம் முடிஞ்சதும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சில்ல? ஆனா
வாழ வேண்டிய வாழ்க்கை போச்சு. உன்னை பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என் மனசு முழுக்க அந்த பழைய சுபத்ரா தான். நான் போறேன். பவித்ரன், மைதிலி, மைதிலி, பேரழகு, நீ சுபத்ராவோட பேரழகி, பூவை விடும் மென்மையான ஒரு பொண்ணு. உனக்குள்ள சுபத்ரா இருக்கா, இந்த மிகப்பெரிய வீட்டோட ராட்சசி. ஒரு ராத்திரியில மட்டும் ஆசையை தீர்த்துக்க முடியாதவதான் சுபத்ரா. என்னைக்கு எனக்கு மைத்திலி வேணும் மொத்தமா. நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒண்ணு நான் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என் ஹரிக்காக நான் இன்னைக்கு தவம் இருந்துட்டு இருக்கேன். முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போன வருஷம் கோவில் திருவிழால உன்னோட அரங்கேற்றம் பார்த்த அன்னைக்கே உன் மேல ஒரு கண்ணை வச்சேன். என்னால மறக்க முடியாது. எத்தனையோ வருஷமா உன்னை பார்த்து என் மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த கிழவன் தான் தேவையில்லாம உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணா. என்னால் அதை தாங்க முடியல. விளையாடுற இடமா இருந்தாலும் சரி, போர் முனையா இருந்தாலும் சரி, ரத்தத்தை பார்த்து பயப்படாம இருக்கிறவனால தான் ஜெயிக்க முடியும். அவன் எங்கடி ஜெயிக்க முடியும்? நான் போட்ட திட்டத்தில் அவன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. இனிமே வரவே மாட்டான். இனி கண்டிப்பா வரவே மாட்டான். உன்னை தேடி அவன் வரவே மாட்டான். ஹரி, காப்பாத்துங்க, பெரிய காப்பாத்துங்க. நான் போய் அவரை கூட்டு வந்துடுறேன். பெரியயா,
இவன் என்ன பாருங்க பெரியய்யா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவனை எங்க வீட்டு முன்னாடி வச்சு அடிப்ப? அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. முதல்ல இவன் யாரு என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஐயா. ஐயா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு ஐயா. பூனை மாதிரி நடிச்சு இந்த வீட்டு பொம்பளைங்களை எல்லாம் நாசம் பண்ணி இவன் இந்த குடும்பத்தையே அழிக்க பாக்குறான். முதல்ல இவனை இந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்துங்க பெரியய்யா. விடாதீங்க. ஓடி இவனை கூட்டிட்டு உள்ள போங்க. எங்க வீட்டு பொண்ணியடா? எங்க வீட்டு பொண்ணியவா? எனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் அவர் என்ன பண்ணல? அவர் பார்க்க கூடாது. இவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? அவரை விடுங்க. அவர் என்ன தப்பு பண்ணல? தாத்தா உள்ள பாருடா. நில்லு அவரை விட சொல்லுங்க. வெறியா. கொல்லாம விட மாட்டேன். சாப்பாடு போட வீட்டுக்கு துரோகம் நினைக்கிறியா நீ? ஐயா மேல அந்த கையோடு. என்ன விடுங்க. நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் இவங்க மேல நீ வச்சிருக்கிற மரியாதைக்காக இல்லைன்னு தெரியும். நீ என் பையனுக்கு செஞ்ச சதியில இருந்து அவன் தப்பிச்சதை உன்னால தாங்கிக்க முடியல. அதான் இப்படி பண்ற. என் பையன் மேல அநியாயமா பழிய சுமத்தி அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லா உண்மைகளையும் இந்த வீட்டுக்கு வந்து உங்க முன்னால சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க ஐயா. ஒழுங்கா உன் பையனை கூட்டிட்டு போயா. என் அப்பாவோட பழைய நண்பருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவனோட உடம்புக்குள்ள இன்னும் உசுறு தாங்கிக்கிட்டு இருக்கு. நான் நிச்சயமா சொல்லுவேங்க ஐயா. அவ ஜென்ம முழுக்க என் கூட வாழ்றதுக்கு என்னோட ஞாபகங்கள் மட்டுமே போதும். வேண்டாம், எதுவும் வேண்டாம்பா. இனிமே இந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. வா இங்கிருந்து போலாம். பெரிய ஐயா, தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை சபிச்சிடாதீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு தான் இந்த மனசு ஆசைப்படும். கிருஷ்ணா, நான் காட்டின அன்புக்கு எனக்கு கிடைச்ச பரிசா தான் நான் இதை நினைக்கிறேன். ஒழுங்கா உன் பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரியவை. இனிமே என் பொண்ணுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. அவளை கூட்டிட்டு உள்ள போங்க. ஐயா நான் போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஐயா இவன் சொல்ற எதையும் நம்பாதீங்க. எல்லாரும் ஏமாத்த பாக்குறான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கான்னு ஒண்ணு விடாம நான் இப்ப சொல்லாமங்கிறது போறதா இல்ல. நல்லா கேளுங்க பெரியயா, கேளுங்க. புதுசா கதை கட்டி ஏதோ ஐடியா பண்றான். மைத்திலி அடினாங்கிறதுக்காக இவன் போடுற திட்டம் தான் இதெல்லாம். நிறுத்துடா. எல்லாத்தையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். விஷால், அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றான். எஜமா, இங்கிலாந்து போறதுக்கு முந்தின நாள் அஞ்சலியை பார்க்க நான் தான் வெளியே வர சொன்னேன். இதுக்கு மேல இவங்களை தொல்லை பண்றத பார்த்தா அடிச்சு மூஞ்சி கொஞ்சம் உடைச்சிருவேன். நீ எதுக்குமா அந்த ராத்திரில இங்கெல்லாம் வர? இங்க இருந்து போ, இல்லாட்டி வாங்கி கட்டிக்குவ. டேய் போடா. பட டேய் படா. வயசப்பர் திரும்பி பார்க்காம போ. நீ வாமா, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். வா வா, முன்னாடி போ, சொன்னா கேளு.
நில்றா டேய் நில்லு. அவளை இதோட மறந்துரு. இதுக்கு மேல நான் உன்னை அந்த ஊர்ல பார்க்கவே கூடாது. மீறி பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன். சாவ கிடக்குறவங்க அப்பனை பார்க்கணுமா இல்ல நீ இங்கே சாவணுமா சொல்றா. இன்னைக்கே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். புரிஞ்சுதா? போடா. ஐயோ அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல அஞ்சலி. உன்னை யார் இப்படி? ஒண்ணு இல்ல, உன்னை யார் இப்படி பண்ண உன்ன சொல்லு அஞ்சலி. ஆடி வந்து உண்மையை சொல்லு. ஆடி சொல்றே, நீயும் இவனும் சேர்ந்து பண்ண சதி எல்லாத்தையும் சொல்லு. அஞ்சலி சாவுக்கு யார் காரணம் சொல்லுடி. உண்மையை சொல்றி. சொல்றி. போடா. அழாதம்மா, ஒண்ணு இல்ல, அழாதம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? ஏன் பயப்படுற? இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு வெளியே சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சது சாகடிச்சிருவேன். உன்னை மட்டும் அல்ல இவளையும் தான். உன்னையும் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிடுவோம். புரியுதா? எனக்கு குடும்பம் சொந்த பந்தன் யாருமே கிடையாது. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்களுக்கு நல்லது. இது எல்லாத்துக்கும் காரணம் ரகுராமன் தான் ஐயா. நானும் தெரியாம அதுக்கு தொட போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பாலா அடிச்சு கொல்றா அவள. விடாதவனே. இவனை கொல்றா. பார்கவி அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஓடி வெளியே, ஓடி ஓடி. ஏய் ஓடிங்கிறது வேண்டாம். போ வேண்டாம் போயிரு. என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற ஒரே ஆசை தான் இருந்துச்சு. அந்த ஆசையை இப்ப நிறைவேறிடுச்சு. போறையா கிருஷ்ணா. நம்ப வச்சடா டேய். போடா. உயிரோடவே இருக்கு. நான் சாகுற வரைக்கும் இந்த பக்கம் நீ வரவே நீ என் கூட இருக்கணும். அம்மாடி இப்படி வா. ஹரி, இனி மைதிலி உனக்கு தான் சொந்தம். நான் சாக முடிவெடுக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு புனிதமானதுன்னு. உங்க எல்லாரோட அழகான வாழ்க்கையையும் நான் இங்க இருந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பேன். உங்க வாழ்க்கையை நீங்க அழகா வாழ்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்னை தேடி வருவீங்க. அதுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்.